ஆடாடா என்னடா கண்ணாடி போட மறந்துட்டேனடா. போட்டு இருந்தா ஹீரோ மாதிரி இல்ல இருந்திருப்பேன். ஞாபகப்படுத்த கூடாது. குரங்கு குரங்கு. யார் நானா? ஆமா. சரி அதை விடு. இப்ப பேட்டி கொடுத்தோம்ல மச்சான், அது டிவில வருமா? அது வந்தா என்ன வரலனா என்ன? என் மனசை ரொம்ப நாளா பூட்டி வச்சிருந்த ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துட்டல. இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். ஹாப்பி. யாரு? ஏய் வீரப்பட்டா. குட் மார்னிங் சார். சார் உங்களுக்கு 100 ஆயி சார். ஏன்டா கம்மியா சொல்ற? சரி 150 வச்சுக்கோங்க சார். இப்பதான் உங்களை பத்தி பேசி நாக்க மச்சி உள்ள வச்ச வந்துட்டீங்க சார். அந்த நாக்கு இழுத்து வச்சு வெட்டி நாய்க்கு போடத்தான் நான் வந்திருக்கிறேன். ஏன் சார்? ஏண்டா டிவில பேட்டியா கொடுக்குறீங்க? பேட்டி கருப்பா மூஞ்சில பூசிட்டு கூலிங் கிளாஸ் போட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? கான்ஸ்டபிள் கிருஷ்ணா எடுத்து எதுக்கு சார் கிருஷ்ணா? இல்ல ஈரத்துணி போட்டு தொடச்சாவே போயிருமே. உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். கிருஷ்ணா விட்டு கொடு. பத்தி பெட்டி கொடு. குத்தா. ஏண்டா என்ன குத்துறேன்? ஐயோ நீங்க தானே சார் குத்த சொன்னீங்க. போயா போகையா. என்னடா சொன்ன? மவுண்ட் ரோட்ல என்ன குனிய வச்சு வயித்துல குத்தி அப்புறமா என்னவோ சொன்னீங்க. ஐயோ கடவுளே, நான் அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லல சார். சொன்னப்பா மறந்துட்டா கோபி. மவுண்ட் ரோட்ல குனிய வச்சு வகத்துல குத்தி பின்னால மண்ணெண்ணெய் ஊத்தி வாயில திரிய வச்சு கொடுத்துரும் சொன்னேன். அப்படி சொல்லு. நீங்க நான் வச்சிருக்கேன் அது பாத்துச்சா? டேய் அப்படியா சொன்ன? டப்பா கடிச்சது தாளம் போடுறியா? போலீஸ்னா அவனுக்கு பயம் சார். எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து பயம். குத்துறா குத்து. சார் ஏதோ ஆவேசத்தை அப்படி எல்லாம் பேசிட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார். அந்த மன்னிப்பு கேக்குறான்ல வெடுங்க சார். எந்திரி. டிவில உங்க நேரடி ஒளிபரப்ப பார்த்து ஆர்டிஓ என்ன கூப்பிட்டு இருந்தார். என்னது நேரடி ஒளிபரப்பா? அத பார்த்து தானே கிளம்பி வந்திருக்கு. உங்க பஸ்ஸ கூவாத்துல தள்ளிட்டு உங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு முட்டிக்கு முட்டி பேக்குறது நானும் ஆர்டிஓ முடிவு பண்ணிருக்கேன். ஆனா பேட்டியில ஒரு விஷயம் சொன்னீங்க. என்ன சார்? எங்களை யாருமே நிம்மதியா வாழ விடுறது இல்லன்னு. அதனால ஒரே ஒரு உதவி பண்றோம். செய்யுங்க செய்யுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல பஸ் எடுத்துட்டு புறப்படணும். ஏண்டா இதா உதவி? அதானே. இனிமே என் ஏரியாவுல உங்களையோ இந்த பஸ்ஸையோ பார்த்து கொளுத்தியே போட்டுருவேன். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கொதிக்கிறீங்க? அப்பாடா வீரப்ப எல்லையை விட்டு நம்ம எங்கேயோ வந்துட்டோம்ப்பா. இனிமேல் அந்த மை போட்டு பார்த்தா கூட நம்மள கண்டுபிடிக்க முடியாது. ஆடா அத விடுறா. பசிக்குது போய் சாப்பாடு வாங்கினாயா? காசு என்ன வச்சிருக்கேன்? டேய் காலைல தான் உனக்கு 50 ரூபாய் கொடுத்தேன். எப்ப கொடுத்த? விளையாடுறியா? நீ விளையாடுறியா? டேய் என்கிட்ட இந்த கடைசி 50 ரூபாய் அதான்டா. டேய் எங்க அம்மா சத்தியமா 10 பைசா கூட கொடுக்கறடா நீ. உன்கிட்ட போய் பணத்தை கொடுத்த பாரு. ஏன் புத்தி செருப்பால அடிச்சுக்கணும். தாராளமா அடிச்சுக்க. யார் வேணாம்னா? டேய் மச்சான் ரொம்ப பசிக்குதாடா. கிண்டலா? நம்ம பசியை போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குடா. நம்ம பஸ் இருக்குல்ல, ஆ ஓம் பஸ். அந்த பஸ்ல உங்க அப்பா படத்துல ஒரு தங்க டாலர் கிடைக்க அத கையில லேசா எடுத்து இடம் போட்டு பார்த்தேன். குறைஞ்சது 2 பவுன் தேரும். அதுக்கு அத லேசா அப்படி வச்சு எடுத்தா போதும். எங்க மார்வாடி கடையில வச்சு எடுத்தோம்னா குறைஞ்சது 4000 ரூபாய் தேரும். அது எங்க அப்பாவுக்கு ஜனாதிபதி கொடுத்தா அவார்டா. இன்னொரு தடவை அத பத்தி பேசுறேன் உன்னை வெட்டி 2 துண்டாக்கிட வேண்டாம். 2 துண்டுடா. 200 துண்டா போட்டு கருவாடை வியாபாரம் பண்ணு. இல்லன்னா என்ன கீழே படுக்க போட்டு பஸ்ஸ மேல விட்டு ஏத்தி இறக்கி விளாடுறா. ஒரே போய் சேர்ந்துறேன். ஏன் அறிவிக்கலாம் துபாயில சேக்கைக்கு கீழே பெட்ரோல் கிணறுக்கு பிளான் முறைகளை பாத்துருந்தேன்னு வச்சுக்க இன்னொரு கோடி சொன்னா இருப்பேன்டா. என் பாஸ்போர்ட்டை கடிச்சு துப்புன அந்த எலி மட்டும் என் கையில சிக்கிச்சுன்னு வச்சுக்க. இந்த மாதிரி ஒரு காப்பாத்துக்க.